ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அம்புடன் வரங்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக 11th நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அப்போ தான் நீங்கள் வந்து 12th வரும்போதும் சரி, நீங்கள் காலேஜ் போகும்போதும் சரி, நம்ம சேனல்ஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஒன்ஸ் நீங்கள் நம்ம சேனலில் வந்துட்டீங்க அப்படின்னாவே போதுமானது. நீங்கள் கல்லூரி முடிக்கிற வரைக்கும் நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு கூடவே இருக்கும். சரியா? அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, நம்ம வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பயோ ஜுவாலஜி, பயோ பாட்னியோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஒவ்வொரு சாப்டர்ஸுக்குமே ஒரு 5லேருந்து 6 கொஸ்டின் தான் இருக்கும். இதை நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னாவே இப்போ வரக்கூடிய குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கும் சரி, அடுத்து நம்ம வரக்கூடிய ஆஃபர்லி எக்ஸாமினேஷனும் சரி, அடுத்து நம்ம முக்கியமாக நம்ம எழுத போகிற அந்த ஆனுவல் எக்ஸாம், சரியா, இது எல்லாத்துக்குமே இந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? சாப்டர் வைஸ் என்ன பண்ணிருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பயோஜுவாலஜியில் ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா 6 கொஸ்டின் இருக்குது. இந்த 6 கொஸ்டினில் 4th கொஸ்டின், 5th கொஸ்டின், 6th கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரியா? இந்த வருஷம் தான் நமக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வருஷம் தான் நமக்கு பப்ளிக் எக்ஸாம் இருந்தனால இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பப்ளிக் எக்ஸாமில் நமக்கு ரிப்பீட்டடாக என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய டைம் இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் சாப்டர் 2 பாருங்கள். சாப்டர் 2ல் வந்து நம்ம வந்து ஒரு 11 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். இந்த 11 கொஸ்டினில் 6th கொஸ்டின், சரியா, 6th கொஸ்டின் நம்ம சொல்லும் போது அந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்க எல்லா கேரக்டரையுமே நீங்கள் பார்த்துங்க. சரியா? அதே மாதிரி 11th கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதையும் தெளிவாக நீங்கள் பாருங்கள். யூனிட் 3 பொறுத்த வரைக்கும், சரியா, யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் ஒரு 7 கொஸ்டின் இருக்குது. இந்த 7 கொஸ்டினில் 2nd கொஸ்டினும் 7th கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதே மாதிரி எல்லா சாப்டர்ஸுக்குமே நம்ம என்னாச்சு பார்த்தா உங்களுக்காக கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பயோ பாட்னி பார்க்கலாம். சரியா? பயோ பாட்னியில் மொத்தமாக சேர்த்து உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். சரியா? இந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸில் இப்போதைக்கு நீங்கள் குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு இருக்கக்கூடிய சாப்டர்ஸில் இருக்கக்கூடியது மட்டும் நீங்கள் பார்த்துங்க. அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதே கொஸ்டின்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். மொத்தமாக சேர்த்து நம்ம வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா மொத்தமாக சேர்த்து ஒரு 51 கொஸ்டின்ஸ் இருக்குது. சரியா? 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் இது எல்லாமே சேர்ந்தே என்னாச்சு பார்த்தா உங்களுக்காக கொடுத்துருக்கோம். அதனால் இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே போதுமானது. 11th குவார்டர்லி எக்ஸாம், ஹாஃப்லி எக்ஸாம், அதே மாதிரி வரக்கூடிய ஆனுவல் எக்ஸாம், இது எல்லாத்துக்குமே இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ், அதாவது இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதை டவுன்லோட் பண்ணிங்க. இதோட டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.